சப்ஜெக்ட் என்னன்னா மரத்திலே தூக்கப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, மரத்திலே தூக்கப்பட்டவர். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கின்றபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். யாரிடம் இதை பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், பவுல் யாருங்க? அவர் யூதனா? சொல்லுங்களேன். அவர் யூதன். பவுல் ஒரு யூதன். யூத ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டுதான் அவர் மரித்தார் என்பது இங்குள்ள எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். சிலருக்கு இது புதிதாக தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி மரண தண்டனை கொடுத்து அவரை சாகடிக்க வேண்டும்? நன்றாக கவனிக்க வேண்டும். மரண தண்டனை முறைகள் அந்த நாட்களிலே தலையை துண்டாக வெட்டிடுவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் செய்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு மீறினா என்னமா தலை துண்டிக்கப்படும், அல்லது விஷம் வைத்து சாகடிப்பார்கள். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்கன்னா, கைதி யாருன்னா நியாயப்பிரமாணத்துக்கு மீறினவர்கள். அவங்கள என்ன பண்ணணும்னா ஜெயில போட்டுருவாங்களாம். ஆனா அதோடைய சட்டம் என்னன்னா சாப்பாடுல விஷத்தை கொடுத்து சாகடிச்சிட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த கைதி ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது இதுல விஷம் இருக்குமா இருக்காதா, விஷம் இருக்குமா இருக்காதா, அதை நினைச்சு 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 நிறைய முறை சாப்பிடாம, ஐயோ இதுல விஷம் வச்சிருப்பாங்களே, ஆனா எப்ப வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை நினைச்சு 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 நினைச்சே உயிர் போயிடுங்க. இன்னும் சில சட்டங்கள் பார்த்தீங்கன்னா யானையை வச்சு தலை ஒரே மிதி காலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலுவை மரணம், சிலுவையில தொங்க விட்டுருவார்கள். இந்த சிலுவை மரணம் என்பது அவருடைய தண்டனைக்கு ஏற்றாறு போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைத்தது உங்களுக்கு தெரியும். பேதுரு எப்படி சிலுவையில் அறைஞ்சாங்க? தலைகளாக அறைந்தார்கள். அவன் கேட்டுக்கொண்டான், நான் நீதிமான் அல்ல, நான் அவரை போல எனக்கு தகுதியே இல்லை, என தலைகீழ தொங்க விட்டு சிலுவையில் மறிக்க வேண்டும் சொல்லி அவன் ஒப்புக்கொண்டான். இன்னும் சில கைதிகளை இப்படி கட்டிடுவாங்க இந்த இடத்துல. அப்படியாக நிறைய காரியங்கள். இன்னொரு ஒரு காரியம் வந்து கல்லெறிந்து சாவடிக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு மீறினா யார் பைபிள்ல நியாயப்பிரமாணத்துக்கு மீறி கல்லெறியப்பட்டார்கள்? யாரை ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? ஸ்தேவான். அப்புறம் வேற யாரு? புதிய ஏற்பாடுல நான் கேட்கிறேன். விபச்சார ஸ்திரீ. சோ அதுக்கப்புறம் தூக்கில போடுறது. இப்ப முறை பார்த்தீங்கன்னா துப்பாக்கில சுடுறது, அப்புறம் மின்சாரத்தினால சாகடிக்கிறது. சிலுவை மரணம். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் சாகுவதற்கு முன்பாக. ஏனென்றால் அந்த சிலுவையில குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவன் ஆரோக்கியமாக வைத்து, அவனுக்கு ஜுரம் இருக்குதா, அவன் எப்படி இருக்கிறான் டாக்டர்கள் பரிசோதித்த பிறகுதான் சிலுவையில ஏற்றுவார்கள். உதாரணமாக ஒருவனை தூக்கிலிட வேண்டும் என்றால் அவனுக்கு எந்த ஒரு உடல்நிலையும் சரியில்லாம இருக்கணும். அவன் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் தூக்கில போடுவாங்க. இது எல்லாருடைய சட்டமும். இது இங்க சிலுவையில தொங்க வேண்டும் என்றால் அவன் 7 மணி நேரம் நிற்க வேண்டும்.
அப்ப அந்த 7 மணி நேரத்துல உயிரோடு கூட இருக்க வேண்டும். உயிர் போவதற்கு முன்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா கழுகுகள், பிணம் தின்னும் கழுகுகள் என்ன பண்ணுமாக அந்த கொல்கதா மலை மேல கொண்டு போய் ஏன் நிறுத்துறாங்கன்னா கழுகு அப்பதான் வரும், அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஏற்றார் போல அந்த கழுகு கண்ணை பிடுங்கும், உடலை அங்கங்க. கழுகுடைய வாயை நீங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், தலையை அப்படி பிச்சிடும், அவ்வளவு பயங்கரமான ஒரு வல்லமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க தொங்குவார்கள். அதாவது ஒரு காக்கா நம்ம மேல வந்து உட்காந்தா சுன்னு போயிடும். ஆனா கழுகு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது சூனா கூட போவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரதர் சொன்னது போல சிலுவையில் தொங்கும் போது மூச்சு கூட விட முடியாது, மூச்சு விடவே முடியாது. அதனாலதான் கீழே கால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படி தூக்கிடுறாங்க, இந்த இடத்துல ஆணி அடிச்சு மாட்டிடுறாங்க. மாட்டின பிறகு அந்த மூச்சு விடணும்னா முன்னாடி வந்து அப்படி இழுக்கும் போது இந்த கை அப்படி பிச்சுக்கிட்டு வரும். கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க, ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஆராதிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. கால் வைக்குது, நம்மளுக்கு உடம்பு வலிக்குதுன்னு உட்காந்துடுறோம், என்னால முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி துடி துடிக்க சாகடித்திருப்பாங்க. பிரியமான தேவ ஜனங்களே, உபாகமம் 21 அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனத்தை வாசிப்போம். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. ஏன்னா அத படிங்கம்மா. அந்நாளிலே தானே அதை அடக்க பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்புறம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இஸ்ரவேல் நாட்டை தீட்டுப்படுத்திடுவாங்க. அதனால காலையில சிலுவையில் அறையணும், மாலை மறைவதற்குள்ள அவனை அடக்கம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் அந்த சாபம் அவளை தொடரும். தேவனாய் கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவனை கொலை செய்யும்படி மரத்துல தூக்கி போடுறாங்க. அந்த இரவு நேரத்துக்கு முன்னாடி அந்த பாடி எடுத்துடணும், இல்லைன்னா நம்ம தேசம் தீட்டுப்பட்டு போகும். ஏன்னா அவன் மேலே சாபங்கள் இருக்கிறது, அவன் ஒரு பாவி. ஏன் மரத்திலே அவர்களை தொங்கவிட வேண்டும்? அங்க போறவங்க வரவங்க எல்லாம் காரி துப்பிட்டு போகணும். இவனா நியாயப்பிரமாணத்துக்கு மீறிட்டான், காரி துப்பிட்டு போவாங்களாம். சில பேர் வருத்தப்படுவாங்களாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 26, 27. யோசுவா 26ஆம் வசனமும் 10ஆம் அதிகாரம் 26, 27. அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களில் தூக்கு போட்டான். என்ன பண்ணானா? 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். அப்புறம் சூரியன் அஸ்தமித்த வேளையில் யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடிக்கு பெரிய கற்களை கெபியின் வாசலிலே அடைத்தார்கள். இது நான் உங்களுக்கு ஹிஸ்டரியா நான் சொல்ல விரும்புறேன். மரத்துல ஏன் தூக்கப்பட வேண்டும், மரத்திலே ஏன் அவனை கொல்ல செய்ய வேண்டும் என்பதை நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த செயல் இன்றைக்கும் செய்யறாங்க. நார்த் இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா தலித் இனத்தவர்களை, கிறிஸ்தவர்களை என்ன பண்றாங்க தெரியுமா? மரத்துல கட்டி வச்சு சாகடிக்கிறாங்க. பொதுமக்கள் அடிங்கடான்னு இன்னும் நடக்குது. அந்த நாட்டில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் யாராவது ஒரு திருடன்
மாட்டிக்கொள்வான் என்றால் என்ன பண்ணுவாங்க? கம்பத்துல கட்டிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கம்பத்துல கட்டி அடின்னு அடிப்பாங்க. அல்ல மரத்துல, கிராமத்துல என்ன பண்ணுவாங்க? மரத்துல கட்டிடுவாங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா தேவன் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த காரியம், இந்த தவறை மற்ற யாரும் செய்யக்கூடாது என்று வழியில நிற்கிறவங்களாம், வழியில போகிறவங்களாம் சும்மா இருக்க மாட்டான், அடிச்சுட்டு போவாங்க. என்ன மேட்டர் இது, இவன் இது மாதிரி பண்ணிட்டான், போட்டு 2 அடிச்சுட்டு போவாங்களாம். இயேசு கிறிஸ்துவும் அவர் குற்றம் இல்லாதவரை குற்றம் சாற்றி அங்க வச்சிருக்கிறாங்க. சேவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு குற்றவாளி அப்படி பார்ப்பாங்க, அடியேன்னு அடிச்சிடுவாங்க. அடிச்சு ரத்தம் வேறு அப்படியே ரத்தம்லாம் அப்படி வழிஞ்சி சதெல்லாம் பிச்சு இருக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன கேஸ் சார்? பொண்ணு கேஸா? போட்டவன அடிப்பாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவையும் நிக்க வச்சிருக்கிறாங்க, உட்கார வச்சிருக்கிறாங்க. போறவங்க வரவங்களாம் பார்த்துட்டு, என்ன கேஸ்? நியாயப்பிரமாணத்தை மீறிட்டான், அடி ஒன்ன போடு, துப்புறாங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் தெரியுமா? அதை தொடச்சிட்டு, ஆண்டவரே இவங்க தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்க. இவங்க தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்க. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? நமக்குள்ள இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நம்ம ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சரி தெரியாது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரியும். ஆனா அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவளை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மரத்துல கட்டி வச்சு அடிப்பது ஒரு பெரிய வலியா இருக்கும். ஆனா அதை விட சொல்லி சொல்லி அடிக்கிறாங்கல்ல, அதை விட பயங்கரமான வலியா இருக்கும். எஸ்தர் ராஜாத்தினுடைய விருப்பம் என்ன பண்ணா தெரியுமா? போன வாரம் நம்ம பார்த்தோம். அவருடைய நோக்கம் இந்த பிளானை எப்படியாவது தவிடுபடி ஆக்கணும். ஆமானை எப்படியாவது அழிக்கணும். ஆமான் தான் அதை கொண்டு வர. அவன் பிசாசு, தந்திரமானவன். அவன் எப்படியாவது யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று பிளான் பண்றான். எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க? உபவாசம் எடுக்கிறாங்க. உபவாசம் இருந்து அவங்க கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, ஆனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சதிகள் எல்லாம் நாசமாகட்டும் நான் கதறாங்க. எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுங்க. அதனால் ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனம் வாசி. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கின்ற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமோன் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நடப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதில் அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமோன் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமோனை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இங்க பாத்தீங்களா என்ன நடந்தது? ஆகமத்தும் என்ன பண்ணணும்? மரத்துல தூக்கு போட வேண்டும், மரத்துல அவனை சாகடிக்க வேண்டும். சிலுவையிலே மரத்தில் கட்டப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் வாழவில்லை, தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை சாகடிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை இப்படிதான் மரத்திலே தொங்கவிடப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஒன்று கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும், இல்லை என்றால் பெரிய தண்டனை, சிலுவையின் மரணம். யாத்திராகமத்துல 10 கட்டளைகள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த 10 கட்டளை யாராவது மனப்பாடமா சொல்ல முடியுமா? டைம் இல்லை. அதுல ஒரே ஒருத்த மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஒன்னு மாத்திரம். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, நல்லா கவனிக்கணும் வாலிபனே, வாலிப சகோதரியே, பிள்ளைகளே, எல்லாரும் இதை கவனிங்க தயவு செய்து. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்ட்டு நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மீறினா ஒரு சட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? எப்பா என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்றான்,
அதனால என்ன பண்ணுமா, சபைக்கு கூட்டு வரணும் அவங்கள. சில பேர்லாம் நம்ம சபையில நான் பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைங்க டெய்லி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சில பேர் அது ஜெபிக்க தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது உங்க இஷ்டம். சரி, இங்க பார்க்கலாம், இப்படி வந்துருங்க. இங்க என்னன்னா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை எங்க கூட்டு வரணுமா, மூப்பர்கிட்ட கூட்டு வரணுமா. கூட்டு வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு, காதை பிடிச்சி நேரம் இழுத்துட்டு போறாரு. எங்க தெரியுமா, வனாந்தரத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க வச்சு எல்லாரும் கூப்பிடுறாரு. ஜனங்கள்லாம் அப்பா அம்மா முன்னாடி பைபிள் இருக்குது. இந்த வசனத்தை இப்ப டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. என்ன பண்ணுவாங்களாம், கல்லெறிஞ்சி அந்த பசங்களை, கேக்குறியாம்மா, கல்லெறிஞ்சி சாகடிச்சிடுவாங்களாம். அந்த சட்டத்தை இப்ப கொண்டு வரலாமா? வேகமா தலையாட்டுறா ஒருத்தி. அப்போ அந்த சட்டம் இங்க இருந்ததுன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க யாருமே யூத் மீட்டிங் வரமாட்டாங்க, சண்டே ஸ்கூலுக்கும் வர முடியாது. எல்லாம் பரலோகமேன் சொந்தமே. எப்பேற்பட்ட காரியம் அங்க இருக்கு பாத்தீங்களா? அப்போ தேவ சட்டத்துக்கு மீறுகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா கீழ்பட்டிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா கீழ்பட்டிருக்கீங்களா? வயசாச்சு, அது பெருசு, அது கிளம் கேள்வி. அது நீ ஒரு நாள் புட்டா புட்டியா மாறுவ. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுங்க. உன் தகப்பன் குடிகாரனா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. தம்பி கவனிங்க, உங்க அப்பா குடிகாரனா இருந்தாலும், உங்க அம்மா மோசமானவளா இருந்தாலும், கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் பேரண்ட்ஸ். அதான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு இருக்கலாம் நிறைய பிள்ளைங்க எதிர்த்து பேசுறீங்க. நாங்க எதிர்த்து பேசுனதே இல்லை. நானும் சரி, எங்க அண்ணனுங்களும் சரி, எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க எதிர்த்து பேசுனதே இல்லை. அந்த நாட்கள்ல எங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னா நடுங்கும், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற பிள்ளைங்க காலத்துக்கு மூஞ்சிலே வைக்குதுங்க, அப்பா மூஞ்சில. எப்படி நாட்கள் போகுது பார்த்தீங்களா? அப்பாவும் பிள்ளைங்களும் அன்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் அப்பா சொல்லு, என் பையன் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஒன்ன தண்ணி அடிங்க. உங்களை சொல்ல, உலகத்தில் இருக்கிறவங்களை சொல்றேன். என்ன மாதிரி என் பிள்ளை அப்படின்னா, உன்ன மாதிரி ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, உன்ன மாதிரி தப்பான காரியத்தில் போகக்கூடாது உன் பிள்ளை. அப்பனா அவங்களுக்கு முன்னாடி மாதிரியா இருக்கணும். பிரியமானவர்களே, என்ன பிறகு எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன நானா தயாரிச்சு வந்து பேசல, பைபிள்ல இருக்கிறதா நான் பேசுறேன். அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ம் 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 இது என்ன சொல்லப்படுதுன்னா, முன்னாடி வாசிங்க, டைம் இல்ல. பிள்ளைகளை என் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான். எத்தனை அப்பா அம்மா வேதனைப்படுறாங்க தெரியுமா? என் பையன் கீழ்ப்படிய மாட்டான், என் பையன் ரொம்ப அடங்காதவனா இருக்கிறான், என் பிள்ளை ரொம்ப வாயாடியா இருக்கிறா. வாசிங்க. எங்க சொல்ல கேளாம துணிகரமா இருக்கிறாங்க. இங்க பிரதர் மனோவா பிரதர் வந்து யூத் எல்லாம் வந்து பாட்டு பாடுங்கன்னா, நான் வர மாட்டேன், நான் அவர் பார்த்தேன். எல்லாரும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். இதற்கே கீழ்ப்படிதல் என்ன? கொஞ்சம் பேசாம இருந்தா உங்க வாயில சக்கரை போடுவேன் நான். பேசினா தயவுசெய்து வெளியே போயிடுங்க. சீரியஸ் சொல்றேன், ரொம்ப சீரியஸா நான் பேசுற நேரத்துல யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா தவறு. தயவு செய்து வெளியே போயிடுங்க. நீங்க சபைக்கே வரலாம் கூட பரவாயில்ல. ஒரு சென்ட்ல தைலத்துல விழுந்துச்சுன்னா முழு தைலத்தையும் கெடுத்துருமா. ஒருத்தன் எல்லாரும் கெடுத்துடக்கூடாது. ஓகே, இங்க நியாயப்பிரமாணத்தை மீறினா தண்டனை இருக்குது. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். இது என்னவா? நியாயம்.
அந்த கட்டளைகள் எல்லாம் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இந்த கட்டளை மாத்திரம் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால், உனக்கும் நல்ல ஒரு பெண் அமைந்து, நல்ல ஒரு ஆண் அமைந்து, பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படியாத பட்சத்தில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். புதிய ஏற்பாடுக்கு அது தகுந்தும். அவங்க வாழ்க்கையை பார்த்துருக்கீங்களா? எந்த பிள்ளை அம்மா அப்பா கீழ்ப்படிலையோ அது தருதலையா தெரியும், வேலை கிடைக்காது. அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, மருமகள்களே, உங்க மாமனார் தான் உங்க அப்பா. இப்போ என்ன பிரதர் அங்க போய் இங்க வரீங்க? ஆமா, நீ எந்த வீட்டுல புகுந்த வீட்டுல போயிருக்கல, அதான் அப்பா அம்மா. அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. தூக்கம் வர்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்களாம் அல்லேலூயா. பரவாயில்ல, நல்ல விழிப்பா இருக்கிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவரா? சொல்லுங்களேன். இல்லவே அவர் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருந்தாரா? அப்ப என்ன நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார் அவரு? எந்த நியாயப்பிரமாணத்தை மீறலங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அப்போ இங்க என்ன பண்றாருன்னா, பவுல் அதை போதிக்கிறார். இங்க எப்படி போதிக்கிறார் என்றால், ரொம்ப அருமையாக இந்த கேள்விகளுக்கு நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டாரா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை தான் பவுல் யூதர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள் என்று விளக்கி கொண்டிருக்கிறார். எந்த தவறும் செய்யவில்லை, நியாயப்பிரமாணத்தை மீறாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியாகவே கருதினார்கள். சிலுவையில் கொன்றவர்கள் என்றால் சபிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று யூதர்களுக்கு பவுல் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே நீதிமானாக இருதில்லை என்பதை வெளியரங்கமாக்குகிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 10வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. 12வது வசனம், நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ விரும்புகிறான், ஆனால் வாழ முடியல. அப்படி வாழ முடியாதவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சொல்லுங்களேன். இப்பதான் வாசித்தோம், சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்ப யூதர்கள்லாம் கூடி பேசுறாங்க, யோ நாம எல்லாரும் யூதர்களா இருந்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலையே, நம்ம மேல சாபம் இருக்கிறது, இந்த சாபம் நீங்க வேண்டும். நியாயமா நம்மளதான் சாகடிக்க வேண்டும். நான் தான் இந்த மரத்துல தொங்க வேண்டும், நீ நானும் தான் தொங்க வேண்டும். ஆனால் ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து சாபமாக்கிட்டாங்களே. இதை கேட்கும் போது யூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அழுது புலம்புறாங்க யூதருங்க, அழுகுறாங்க. ஐயோ, என் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, என் தேவனை நான் அவரை ஒரு துஷ்டனாய் பார்த்தேனே, ஒரு குற்றவாளியா நான் பார்த்தேனே, நான் செய்ய வேண்டிய, நான் சபிக்கப்பட்டவன், என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று யூதர்கள் மனம் திரும்பினார்கள். அப்பொழுது அவங்களுக்குள்ள சிலருக்குள்ள கண்கள் திறக்கப்பட்டது. அவர் மரத்திலே தொங்கினபடினாலே அவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பாவம் பண்ணினார் என்று அவர் மேல் பொய் குற்றம் சாட்டினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும்
ரொம்ப ரொம்ப காலமாக அந்த பொய்யை நம்பியிருந்தார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் அதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பவுலும் சேர்ந்து அந்த உண்மையை வெளிச்சத்திற்கு யூதர்களுக்கு கொண்டு வந்தார்கள். சரி, யூதர்கள் அந்த பொய்யை நம்பியிருந்தார்கள். அந்த பொய்யை உடைத்த பவுல் அதை தவிடு பொடியமாக்கினார். சட்டத்தின் மேல் நாம் தான் நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தோம், நமக்கு தான் இந்த தண்டனை வந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரே. உபாகமம் 28:15-16 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாமல் போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹலோ பிரதர், சிஸ்டர்ஸ், யூத்ஸ், கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். முகமதியர்கள் குர்ஆனை படிக்கிறாங்க, ஆனால் அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். கிறிஸ்தவனோ கிருபை கிருபை என்று சொல்லி பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறான். அவளுக்கு கிருபை கிடையாது, ஆனால் அந்த குர்ஆனுக்கு கீழ்ப்படுகிறார்கள். 30 நாள் நோன்பு எடுக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நாள் ஃபாஸ்டிங்கே நம்மளால கையில தடதடன்னு ஆயிடுது. 30 நாள் ஃபாஸ்டிங், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உமிழ்நீர் கூட விழுங்க மாட்டாங்க, துப்பிட்டே இருப்பாங்க. விழுங்கக்கூடாது, ஒருத்தரையும் தப்பா பேசக்கூடாது. அந்த 30 நாள். அது மாத்திரம் இல்லாம உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க? ஆனா ஒரு முஸ்லிம் 5 வேளை தொழுகை பண்ணுவான். சாப்பாடு கூட அவனுக்கு முக்கியம் இல்லை, 5 வேளை கம்பல்சரி தொழுகை பண்ணலினா அவன் முஸ்லிம் இல்லை. சாதாரண ஒரு நிலாவை, தேவன் படைத்த நிலாவை வணங்குற அவனுக்கே அவ்வளவு வைராக்கியம் இருக்கும் என்றால், இந்த உலகத்தையும் படைத்தையும் தேவன் இந்த உலகத்தை படைத்தார், அவர்தான் சிருஷ்டித்தார். அவர் மாத்திரம் இல்ல, இந்த பாவத்திற்காக அவரே மரித்தார். எங்குங்க நம்ம பக்தி? பெரியமானவர்களே, 100% அவன் உண்மையா இருக்கிறான். முகமதியர்கள், இந்துக்கள், அவர்கள் விக்கிரகத்தை வணங்குகிறார்கள், ஆனா அதில் அவங்க ஃபெய்த்தா இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்கர் அவர்கள் விக்கிரகத்தை வணங்குகிறார்கள், ஆனா அதில் அவங்க ஃபெய்த்தா இருக்கிறாங்க. ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை போயிடாதீங்க. அங்க போய் பாருங்க, அவங்க புள்ள இல்லை டிசிப்ளினை பாருங்க. நமக்கெல்லாம் டிசிப்ளினே கிடையாது. திறந்த வீட்டுல மாட விட்ட மாதிரி அப்படியே அப்படியே போ, அப்படியே வா. ஏன்னா பயம் இல்லை, தேவ சமூகம் என்ற ஒரு உணர்வு இல்லை. இது தேவனுடைய ஆலயம் தாங்க, தேவனுடைய ஆலயம் இதுதான், இது கட்டிடம், இதுல தேவன் வாசம் பண்ணல, இதுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ற. அது சத்தியம். இந்த சத்தியம் தெரிஞ்சதுனா திமிர் ஆயிடுச்சு. ஆனா சபைக்குள்ள துணிகரமா ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. எவ்வளவு வார்த்தை நாங்கள் வீணா விடுறோம் தெரியுமா? சபையில உட்காந்து அப்படி கூட்டமா உட்காந்து, ஒரு கதை தெரியுமா, அவ என்ன தெரியுமா பண்ணா, இவ என்ன தெரியுமா பண்ணா, எப்படிங்க துணிகரமா பேச முடியுது? கேட்டா சத்தியம் பிரதர், இது சபையில பிரதர், இதுதான் சபை பிரதர். சத்தியம் தெரிஞ்சதுனாலதான் மாறிடுது. அருமையான சகோதரி சகோதரியே, சட்டத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழவில்லை என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. வாழ்க்கையில ஒரு முறையாவது அவங்க போயிட்டு வந்துடணும், மெக்காவுக்கு போயிட்டு வந்தா அவர்கள் பரிசுத்தவான்கள். தான தர்மம் பண்ணணும்,
அதை விட நம்ம ஆண்டர் சூப்பரெல்லாம் பேசியிருக்கிறாரு. நம்மளால ஒன்றும் செய்யறது கிடையாது. தானம் தர்மம் பண்ண சொன்னார். எத்தனை பேர் தானம் தர்மம் பண்றீங்க? தானம் தர்மம் பண்ணா என் பேர் வரணும். என் பேர் இருக்குதா பாருங்க. இந்த கை கொடுக்கறதுக்கு இந்த கைக்கு தெரியக்கூடாதான். யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அடிக்கடி சொல்றது, சபைக்கு வாங்க, சபையில ஒரு மூப்பர் ஒரு ஊழியக்காரன்ட்ட கொடுங்க, நாங்க போய் உதவி செய்வோம். நீ போய் தனிப்பட்ட முறையில் போய் செய்தீன்னா அது உன்னுடைய பெருமைக்காக, சுயத்தை காட்டுகிறாய். நானும் உனக்கு தரேன், நான் தான் கொடுக்குறேன், சபை கொடுக்கல பாரு, அவர் கொடுக்கல பாரு, நான் தான் கொடுக்குறேன்னு உன்னுடைய காட்டுவதற்காக வேதத்துக்கு விரோதமா செய்யற. சரி, ஓகே, இதை நம்ம விடுவோம். அப்போ இதற்கு என்னதான் தீர்வு? அப்போ இவங்களை எல்லாருமே, யூதர்கள் எல்லாருமே பாவம் செய்யறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு மீறுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களையும் எங்க அடிக்கணுமா? சிலுவையில அடிச்சிருக்கணும், மரத்தில் தூக்கப்பட்டு இருக்கணும். பாவ நிவாரண பலின்னு ஒண்ணு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? என்னங்க பாவ நிவாரண பலின்னு ஒண்ணு இருக்குது பைபிள்ல? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆனஸ்டா கை தூக்குங்க பார்க்கட்டும். ஏங்க உங்களதான் பாவ நிவாரண பலி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? 1 2 3 4 5 6. இதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்றது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வச்சா பிஸி மேன் வரைய மாட்டாங்க இவங்களாம். ஓகே, விட்டுருங்க. ஓகே, பாவ நிவாரண பலி, இந்த பலியை பார்த்தீங்கன்னா இவங்க செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியை நியாயப்பிரமாணத்து சட்டத்தை மீறினால் சாபம் வந்துவிடும். அப்படி அவர்கள் எப்பொழுது தெரிந்து கொள்வார்கள் என்றால், இந்த சாபம் எப்படி, அவங்க பலி செலுத்தவில்லை என்றால் சாபம் வந்துடும். அந்த சாபம் எப்படி தெரியுமா? உடனே காட்டும். நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், அதுதான் நியாயப்பிரமாணம், நம்முடைய புதிய ஏற்பாட்டின் சத்தியம். தேவனுக்கு விரோதமாய் நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் அதுதான் நியாயப்பிரமாணம். நல்லா கவனிக்கணும். அப்போ உடனே என்ன வருதான்? வியாதி வரும். எக்ஸாம்பிள் ஒரு காரியம் சொல்லிட்டா, வனாந்திரத்துல இதான் நம்ம பாட்டு பாடணும். நம்ம வனாந்திர பயணத்துல சாபம் வந்துடுச்சு. இவங்க பயணம் பண்ணும்போது வனாந்திரத்துக்கு இருக்காங்க. அந்த வனாந்திரத்துக்கு கடந்து போனோம். இப்போ என்ன, சாபம் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்காது, ஆசீர்வாதம் இருந்தால் சாபம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, சாபம் உடனே தண்டனையாக கிடைக்கும். இவங்க இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு மீறிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பாம்பு அவங்களை கொத்தி சாவடிச்சிச்சு. நிறைய பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் சாகல, உயிர் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த உயிர் போயிட்டு இருக்கும் பொழுது இதற்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணணும். எல்லாம் போய் கேட்கறாங்க, என்ன பண்றது இதுக்கு தெரியல, மோசைக்கு ஒன்றும் புரியல. அப்ப எல்லாரும் சாகிறார்கள், ஒட்டுமொத்த ஜனங்களும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமாய் இருந்தால், நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடுக்கு பிரதர். புதிய ஏற்பாடு சட்டத்தில தேவனுடைய வார்த்தைக்கு மீறினபடினாலே, பொய் சொன்னதினாலே உடனே செத்து போனாங்க 2 பேர், அப்பா புருஷனும் பொண்டாட்டியும். யாருங்க அவங்க? அனனியா சப்பிரா. அது போல ஏதாவது மண்டை போட்டுச்சுன்னா சபலம் நடுங்கிடும். ஆனா ஆண்டவர் விட மாட்டார், கிருபையாய் பாதுகாக்கிறார். அதனாலதான் பாவம் பண்றேன். ஆண்டவர் கிருபையை காட்டிட்டாரு. கிருபையை பார்த்த உடனே நான் என்ன பண்றேன் தெரியுமா? பாவம் பண்றேன். பழைய ஏற்பாடுல நம்மளாம் இருந்திருக்கணும், பழைய ஏற்பாடு நாட்கள்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்யறாருன்னா, ஒரு வெண்கல சர்பத்தை செய்து ஒரு மரத்தை தூக்கி வைத்து நிக்க வைக்கிறார். ஒரு மரத்துல ஒரு வெண்கல சர்பத்தை தூக்கி வச்சு நிக்க வைக்கிறார். இது எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, கடிப்பட்டவர்களும் சரி எல்லாரும் பிழைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றார். இது ஒரு குழப்பமா இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா ஆண்டவர் விக்கிரகத்தை வெறுக்கிறாரு. அப்ப ஏன் இவர் பாம்பை போய் வணங்க சொல்றாரு? வணங்க சொல்லல, நல்லா கவனிக்கணும். அதை பார்க்க சொல்றார். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். அப்ப விக்கிரகத்தை பார்த்தா நான் பிழைச்சுப்பேனா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும்,
அப்ப பாம்பு வெண்கலத்தில் செய்யப்பட்டது. முக்கவாசி விக்கிரகம்லாம் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் என்று வைத்துக்கொள்ளும். நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள், சரியா? அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கும். நீங்க எல்லாரும், நான் நாடாரு, நான் செட்டியாரு, நான் வன்னியாரு, நான் புண்ணியரு, அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள்லாம் இப்போ இஸ்ரவேலர்கள். ஓகேவா? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்துங்க. நான் எல்லாம் இப்போ எல்லாரும் இஸ்ரவேலர். இப்போ நம்ம இப்போ ஒருத்தன் ஈரான்ல இருந்து ஒரு இதை போட போறான், பாம்பு. அதை விடுங்க. இப்போ நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இப்போ நம்மளாம் பாவம் பண்ணிட்டோம், நியாயப்பிரமாணத்துக்கு மீறிட்டோம், பாம்பு கடிச்சிடுச்சு. பாம்பு கடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்? அதோடைய சொல்யூஷன் தான் தேடுறோம். நமக்கு பிரச்சனை வந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? அதுக்கு என்ன 24 மணி நேரம் ஜபம் அங்கங்க திறந்து வச்சுக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன், பாம்பு கொஞ்சம் கடிச்சிடுச்சு. அவர் உண்மையா ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, இங்க இருந்து நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா நல்லா பண்ணுவார் உங்களுக்கு. சொல்யூஷன் வேணும். இப்போ பாம்பு கடிச்சிச்சு. ஆண்டவர் என்ன பண்றாரு? அழகான ஒரு வெண்கலத்துல சர்பத்தை உண்டாக்கி நிக்க வச்சிருக்கிறார். இதை நீங்களாம் பாத்தீங்கன்னா பிழைச்சிடுவீங்க. இது மேஜிக் பண்றாரா இவர் ஆண்டவர்? மேஜிக்கும் இல்லைங்க, விக்கிரகத்தையும் வணங்க சொல்ல அவர் என்ன ஒரு திட்டம் என்றால், என் ஜனங்கள் என் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார்களா? ஒரு கதை ஒண்ணு இருக்குது. புருஷனும் பொண்டாட்டியும், அது நிஜம் இல்லை கதை. புருஷனும் பொண்டாட்டி தியேட்டருக்கு போனாங்களாம் படம் பார்க்கறதுக்கு. பொண்டாட்டிக்கு தலைவலி பயங்கரமா வந்துடுச்சு, ரொம்ப தலைவலி வந்துடுச்சு. புருஷன் சினிமா பார்க்க விட மாட்டுது. ஏங்க எனக்கு தலைவலிக்குதுங்க, எனக்கு அம்மிக்கு விடுங்க. அந்த ஆளு, ஏம்மா படத்தை பார்க்க விடு, ரொம்ப நச்சரிக்குது, என்னால முடியலங்க. இவர் போனார், என்ன பண்ண, இந்த பட்டனை கழட்டிட்டு, இருட்டுல பட்டனை கழட்டிட்டு, இந்தா நல்ல ஒரு டேப்லெட், இது டாக்டர் சொன்னார், இது போட்டுக்கோ. தப்புன்னு போட்டுச்சு, தலைவலி போயிடுச்சு தலைவலி. அவர் என்ன சொன்னாரு? இந்த மாத்திரத்தை விழுங்கிடாத. என்னது? மாத்திரைய விழுங்கிடாத, வாயிலே வச்சுக்க, அவருக்கு டேஞ்சர், அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூடணும். அப்புறம் அதனால இந்த மாத்திரை விழுங்கிடக்கூடாது, சைட்ல வச்சுக்கோ. அது கொஞ்சம் கொஞ்சமா ஜூஸ் இறக்கும் போது உன்னுடைய தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா விழாது. இதான் மூட நம்பிக்கை. இப்போ ஒருத்தன் பிரச்சனையில இருக்கும் போது என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் ஜாலியா இருக்கும் போது கீழ்ப்படிய மாட்டான். நல்ல பணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்ல பணம் சேர்த்து வச்சிருக்கிறான், நல்ல வசதியா இருக்கிறான், நிம்மதியா இருக்கிறான்னா, அமெரிக்கா தேசத்துல போய் நீங்க சத்தியம் சொன்னீங்கன்னா ஏத்துக்க மாட்டான். நான் செழிப்பா இருக்கிறேன், உன் தேவன் எனக்கு என்ன வேணும். யூரோப்பில் போய் சொல்லுங்க, ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் செழிப்பா இருக்கிறான், அவனுக்கு மனைவி இல்லை. ஆனா ஒருத்தன் பிரச்சனையில இருக்கும் போது நீ எதை சொன்னாலும் செய்வான். இப்ப ஆண்டவர் அதை தான் செய்தார். என்ன பண்ணாரு? அது ஒரு பெரிய விக்கிரகமா இல்ல, மேஜிக்கா இல்ல, நான் என்ன செய்தாலும் டக்குன்னு ஒரு யோசனை பண்ணாரு, சரி இதை பண்ணலாம். ஆனால் அதுதான் சிலுவையிலே அவர் தூங்கினது. அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டவர் இது நிழலாட்டமாக இங்கு காட்டுகிறார். ஏதோ ஒரு ஒண்ணும் செய்யல, அதை முன்னாடியே காட்டி வைக்கிறார். இதுல சாபத்தை, சிலுவையில சாபத்தை நான் தூக்க போகிறேன். அருமையான ஜனங்களே, ஆண்டவருக்கு என்ன தெரியுமா தேவை? கீழ்ப்படுகிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவருக்கு தேவையானவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். இப்போ நான் ஒரு இந்து வீட்டுக்கு போயிருக்கேன், இந்து ஜனங்கள், சரியா? அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது அந்த வீட்டில் ஏதோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஐயா இந்த தண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணி ரத்தமா மாத்தி கொடுங்க. நாங்க, அடடா பயங்கரமான சோதனை இது. தண்ணி எப்படி நான் ரத்தமா மாத்தணும்? நான் மந்திரவாதியா? ஆனா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்ககிட்ட போயிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் தப்புமா அப்படிமான்னு சொல்ல முடியாது. என்ன பண்றேன், அவங்களுக்கு விசுவாசத்தை வருவதற்காக கொடுமா, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொன்ன ஒன்றும் நடக்காது. அவங்க விசுவாசம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். ஐயோ ஐயோ ஐயோ, பிசாசு ஓடிடுச்சு ஐயா. ஆமா ஓடிடுச்சு.
சில பிசாசுங்களை நான் விரட்டி இருக்கிறேன். முக்காவாசி பிசாசை ஓட்டுனதெல்லாம், ஆனா எங்க அண்ணன் ஓட்டுனதெல்லாம் ஒரிஜினல் பிசாசை ஓட்டினாரு. நான் ஓட்டுனதான் டூப்ளிகேட் பிசாசை ஓட்டினேன். சொல்ற வித்தியாசத்தை. நான் கை வச்சேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் இது ஏதோ நடிக்குதுறான்னு. நிறைய பேர் என்கிட்ட மாட்டிருக்கிறாங்க. வேணா சொல்ல வேணாம், நிறைய பேர் என்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டேன், ஏண்டா அப்படி தனியா கூட்டு போயிட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப நடிக்கிறான். அவன் நம்ம பாட்டு பண்ண அவனும் பாட்டு போறான், நம்ம அந்நிய பாஷை பேசினா அவனும் பேசுறான். என்னடா இது வம்பாங்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியா கொண்டு போயிட்டு மண்டையில 2 பட்டுன்னு வச்சு உட்டுக்கட்ட 2 பேரும் வச்சுக்கிட்டு மரியாதையா சொல்லு, ஏன்டா இதை நீ செய்யற அப்படின்னு சொன்னா, அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணா, எதுக்கிட்ட அதை பண்ற? இல்லைண்ணா எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படவே மாட்டாங்கண்ணா, நீங்க கொஞ்சம் என்னை அப்படியே கூட்டு போயிட்டு நான் இயேசு நாமத்துல போன்னு சொன்னா போயிடுறேன், அப்ப எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டுருவாங்களே. இன்னும் ஐடியா பாருங்க அப்படின்னு. சரி வா, அப்படியே வா, கூட்டு வந்தோம். நாங்களும் முன்னாடி வச்சு, இயேசு நாமத்துல போறியா? போறேன் போயிட்டான். அங்க என்ன நடக்குது? கீழ்ப்படிதல். அங்க என்ன நடக்குது? விசுவாசம். அப்போ நம்ம மேஜிக் பண்ணல, ஏதோ ஒண்ணு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு காட்டல. அந்த நிழலாட்டத்தை நான் பிசாசு என்ற பாம்பை நான் ஜெயிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ இது நிழலாட்டமாகவே அவர் காட்டுகிறார். இந்த ஜனங்களும் ஐயோ நான் உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி அந்த வெண்கலத்தை பார்க்கிறார்கள், பிழைத்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பார்த்தா எல்லாரும் சுகமாயிடுமாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவை மாட்டிக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து ஓடிடுமா? ஓடாது. அந்த பிசாசு சிலுவை எடுத்துன்னு வரும். நிறைய பேர் இயேசுவின் ரத்தம் செய்யும் படுக்கும்போது, அப்பதான் பிசாசு வராதான். அதை அழிச்சிட்டு உள்ள வந்து பக்கத்துல, நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், மூஞ்சி வச்சுன்னு காட்டும். நீ என்னதான் இயேசுவின் ரத்தத்தை தெளித்தாலும், சிலுவை போட்டாலும், அப்படி தண்ணி தெளிச்சு தூங்கினாலும் பிசாசு உன் வீட்டுல பக்கத்துலேயே தான் படுத்து நிற்பான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கே பயப்பட மாட்டேன், நான் என் பிசாசுக்கு பயப்பட போறேன். அல்லேலூயா. நம்ம ஆளுங்க பிசாசுக்கு பயப்படுவாங்க. அருமையான தேவ ஜனங்களே, இன்னும் ஒரு 10 பேப்பர் இருக்கு எனக்கு. எத்தனை பேப்பர்? 10 பேப்பர் கிட்ட இருக்கு. இது முடியாது, இது அப்படியே நான் நிறுத்திடுறேன். ஆனா இது ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்ட். நிறைய எடுத்து நான் என்னால் காட்ட முடியல, மன்னிக்கணும். இது அப்படியே மாற்றிட்டு அப்படியே போயிடுறேன். நான் நிறைய காரியங்களை நான் விட்டுடுறேன். சரிங்களா? இப்போ ஒரு 2 காரியத்தை சத்தியத்தை சொல்லணும். முக்கியமானது, மணி கணக்கை நான் காட்ட விரும்புகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுதும் டைம் என்ன இருந்தது? எத்தனாம் மணி நேரம்? 9ஆம் மணி நேரம். அவர் சாகும்போது என்ன டைம்? நீங்க சரியா சொல்ல மாட்டீங்க. இல்ல, மார்க் 15:25. அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையா இருந்தது. என்னவா? 3ஆம் மணி நேரம். சரியா? 34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலே. அப்போ அவர் உயிர் பிரிய நேரத்துல என்ன வயசு, என்ன டைம்? 9ஆம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ல போற சத்தியம், சிலுவையில அறைப்பட்டது 3ஆம் மணி வேளை, சிலுவையில மரித்த போது 9ஆம் மணி வேளை. இது யூதர்களுக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் மரித்ததை யூதர்களுக்காக தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான். ஆனா அவங்க கேட்கல. இப்ப ரட்சிப்பு எங்க வந்துடுச்சு? எங்க வந்துடுச்சுன்னா 9ஆம் மணி வேளையில வந்துடுச்சு. நான் சொல்றது விளங்குதா? அப்போ தேவன் மரித்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆனால் அவங்களுடைய சாபங்களை நீங்களாக அவர் மரித்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது யார் ஏற்றுக்கொள்ளுறீங்க? யார் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க? நீங்களாம் யாருங்க? இஸ்ரவேலர்களா? இல்லையே, புறஜாதிகளுக்கு.
பெரிய சப்ஜெக்ட், நல்லா சொல்ல விவரிக்க முடியல, டைம் இல்லை. நல்லா கவனிக்கணும். இங்கு வித்தியாசமான அவர் தலையில ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாசகம்? இவர் யூதருடைய ராஜா. என்னென்ன மொழியில் எழுதப்பட்டிருந்தது? சொல்லுங்களேன், பண்றீங்களே. என்ன மொழியில் எழுதப்பட்டிருந்தது சொல்லுங்களேன். ஈப்ரு, கிரீக், அப்புறம் என்ன இஷ்டத்தை சொன்னீங்க? ஓகே, இப்ப 3 விதமான மொழியில எழுதப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மொழி இப்போ? நேஷனல் லாங்குவேஜ் எதுங்க? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நேஷனல் ஹிந்தி. லோக்கல், அதுல வேற லோக்கல் ஒண்ணுக்குது, காசிமேடு தமிழ், திருநெல்வேலி தமிழ். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். இப்போ என்னன்னா, எபிரேய ஜனத்திற்கு லத்தீன்ல எழுதப்பட்டிருக்கு, யூதர்களுக்கு தாய்மொழி அதுதான். இப்போ ரோமர் அவர்களுக்கு கிரேக்கில் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். கிரீக் லாங்குவேஜ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். சொந்த ஜனங்களும் பார்க்கணும், புற ஜாதிகளும் பார்க்கணும், உலகம் முழுவதும் பார்க்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அப்ப வந்து பார்க்கிறவங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அழுகிறார்கள், சிலர் காரி துப்புகிறார்கள். இங்கு சிலுவையில் அறையப்பட்ட நேரம், சிலுவையில் மரித்த நேரம், ரெண்டு காரியம் இருக்குது. டைம் இல்ல, நான் சீக்கிரமா ஓடுறேன். என்னாகமத்தில் 28:3-5 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தவறின இஸ்ரவேலர்கள் சாபத்தை நீக்கினார். சரி, இன்னொரு சப்ஜெக்ட் போயிடுறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். பெந்தகோஸ்து நாள் வந்தது. பெந்தகோஸ்து நாள் வரும் பொழுது எல்லா பாஷைகளும் பேசுறாங்க. இப்போ அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. எல்லா நாட்டுக்காரர்களும் இப்ப பேசுற அந்நிய பாஷை, ரிக்கா ரபா ரபா சந்தர பண்றாங்க. அதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாது, இதெல்லாம் நடிக்கிறாங்க. நீங்க அங்க வாசித்தீங்கன்னா தெரியும், கிரேக்க மொழியை பேசுறாங்க, தெரியாத பாஷைகள்லாம் பேசுறாங்க. அங்க எங்க அம்மா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா ஸ்கூலுக்கு போனதில்லை, அதான் அந்நிய பாஷை. இன்னைக்கு பாஷெல்லாம் ரிபரபா சந்தரபா துரலபா அதான் பேசுவாங்க, அது வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இதுதான் உண்மையான அந்நிய பாஷை பேசுறாங்க இங்க. இப்போ என்ன நடக்குது? எல்லா ஜனங்களும் பரியாசம் பண்றாங்க. இவங்கெல்லாம் குடிச்சிட்டு பேசுறாங்கடா, என்னடா என் மொழி பேசுறாங்க. இவன் சொல்றான், என் மொழி பேசுறாங்கப்பா, எப்படிப்பா அது நடக்கும்? இவங்க ஏதோ போதையில பேசுறாங்கன்னு பேசுறாங்க. அப்போ பேதுரு வெளியே வந்துட்டு அழுகுறாரு. அழுதுட்டு அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா பேசுறாரு அவரு? ஒரு வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், 14-16. அப்பொழுது அப்போஸ்தலர் 2:14-16. அப்பொழுது பேதுரு 17 நின்று அவர்களை நோக்கி உரக்க சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. இங்க டைமிங் ரொம்ப முக்கியம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறியது. இதை கேட்ட பிறகு எல்லாரும் நடுக்கமானார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேருங்க சொல்லுங்களேன்? எத்தனை பேரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். எத்தனை பேரு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யார் ரட்சிக்கப்பட்டாங்க? புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ யாருக்கு அவர் சாபத்தை நீக்கணும்? யாருக்காக அவர் மரிக்க வேண்டும்? யூதர்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பது ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டுங்க? ஏன் அவர் மரிக்க வேண்டும்? ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக. நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிற பாவத்திற்காக இன்றும் அவர் சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, கொர்நேலியு நீங்க எடுத்து வாசினா அதுல டைமிங் இருக்கும், நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க.
2 டைமிங் அதுல இருக்கும். யாருக்கு ரட்சிப்பு போனது நாங்க பார்க்கலாம். நாங்க கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும், எதற்காக மரிக்க வேண்டும்? சரி, ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிச்சு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1.5 மணி நேரம் டைம் எடுத்தேன், இன்னொருக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். நல்லா கவனிக்கணும். எபேசியர் 2:12. இதுக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஒரு பெரிய பில்டிங், நீங்க ஜம்முல போனீங்கன்னா ராஜா கரண் சிங் என்ற ஒரு ராஜா வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் போவாங்க. கவனிக்கணும், ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்குள்ள நம்மளாம் போக முடியாது, நம்மளாம் போக முடியாது. அந்த பில்டிங்ல அந்த கட்டினார் பார்த்தீங்களா, அவரு இருக்கணும், இன்னும் சில பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். அவங்களுக்கு தான் பெர்மிஷன். பொது ஜனங்கள் யாருமே போக முடியாது. வெளியே போலீஸ் நிற்கப்பட்டிருக்கும், நீங்க போனா கூட விரட்டி அடிக்கப்படுவீங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு, அங்கிள் ஆன்ட்டி வாங்க, அங்கிள் ஆன்ட்டி வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். உள்ளே போக முடியாது. அங்க 2 போர் சேவன் நிக்கிறாங்க. அவங்க 2 பேர் தள்ளுறாரு, வழி விடுங்கப்பா, என் சொந்தக்காரங்களை நான் கூட்டு வரேன். அந்த மகன் உள்ள கூட்டு போறார். உள்ள இருக்கிறவங்களே, இவங்களாம் உள்ள கூட்டு வரக்கூடாது, வழி விடுங்க, வழி விடுங்க, நான் வந்திருக்கிறேன், நான் கூட்டு வரேன். உள்ள உள்ள அப்படியே உள்ள கூட்டு போறாரு. தம்பி தம்பி, நான் உள்ள வர தகுதியே இல்லப்பா, என்ன எப்படிப்பா? நான் இருக்கிறேன், வாங்க. அவர் தாங்க இயேசு கிறிஸ்து, அவர் தான் இயேசு கிறிஸ்து. உள்ள போகவே முடியாது. வாசிங்க இந்த வசனத்தை. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் ஈஸ்வருடைய காணியாட்சி புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களுமாய் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் போச்சா? உள்ளே போக முடியாதுங்க, உள்ளே போக முடியாது. ஆனால் இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு எதிரடியாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும், சொல்லும் பார்க்கலாம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ணினார். ஆமென். எப்படிங்க? என்ன வேதனைன்னு சொன்னா, இங்குள்ள அநேகர் அதை மறந்து விட்டோம். இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? அதற்கு தான். அவரை நினைவுக்கு ஒரு டைம் பார்க்குறீங்க எல்லாரும். பசிக்குது பிரதர், இவரை நான் இவ்வளோ நேரம் எடுத்துனுக்கிறாரு, ஒரு நாள் உங்களால் உட்கார முடியும். அதுக்கு தான் நான் வேணுகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உங்களுடைய சோதனையை நான் பார்க்குறேன். எல்லாம் சமைச்சு வச்சாச்சுங்க, போன உடனே சாப்பிட போறோம். அதனால பந்தி முந்தி அடிச்சு சாப்பிட போறீங்க. கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் சாப்பாடுக்கு இல்லைன்னா ஆயிடுறோம். யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தா போங்க, சாப்பிட்ருங்க. சரி, 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இங்க என்ன பிரச்சனைனா, யூதர்களுக்கு போக வேண்டிய சத்தியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க தெரியுமா? நம்மளாம் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். நமக்கு பாவ நிவாரண பலி என்னன்னு தெரியல, எந்த நிவாரண பலியும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லேலூயா ஓசன்னா பாடினா போயிடும் நினைக்கிறோம். போக முடியாதுமா. பாட்டு பாடினா பரலோகம் போயிட முடியுமா? முடியாது. இன்னும் வேதனை சொன்னா, இன்றைக்கு நினைவு கூறுவதை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஆதி சபையிலே தினந்தோறும் அப்பம் பிட்டு புசித்தார்கள். எங்க நம்ம மறந்துட போறோம், நம்ம பக்தி போயிடுமே என்பதற்காக வீடுகள் தோறும் தினந்தோறும் அப்பம் பிட்டு புசித்தார்கள். வேதனைங்க. இன்னைக்கு குட் ஃப்ரைடே என்ன நாள்? குட் ஃப்ரைடே, நல்ல நாள்.
இயேசு கிறிஸ்து செத்த நாள் தானங்க. ஏன் குட் ஃப்ரைடே? அவர் செத்ததுனால தான் குட் ஃப்ரைடே. அவர் செத்ததுனால தான் நான் இங்க இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லனா நான் பார்ல இருந்திருக்கணும் லீவ் நாள். இன்னைக்கு நம்ம பாபிலோன்ல இருந்தோங்க. இப்ப எங்க இருக்கிறோம் சொல்லுங்களேன்? எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால பிஜிஎஃப் சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க நம்மளை யாரு கொண்டு வந்தா? அந்த சிஸ்டர் என்ன கூட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. அந்த பிரதர் என்ன கொண்டு வந்தார். அவர் என்னை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? ரத்தத்தினாலே. அவர் தூங்கினார், சிலுவையில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் மாத்திரம் நொறுக்கப்படவில்லை என்றார் நீயும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. பாபிலோன்ல இருக்கணும். அந்த குடிகார பசங்களை மாதிரி அந்த பாவத்தை போல அங்கதான் நம்ம இருந்திருக்கணும். இங்க வந்து பரிசுத்தமா தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் நன்றி மறந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் நன்றியை மறந்து விட்டார்கள். நன்றியை மறக்காதவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். அந்த நன்றியை மறக்காமல் இருப்பதற்கு தான் இப்படிப்பட்ட கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், திங்கட்கிழமை கூட்டம், டெய்லி பிரேயர், செவ்வாய்க்கிழமை பிரேயர், புதன்கிழமை பிரேயர், சம்மர் கேம்ப். சம்மர் கேம்ப்னு உங்களை ஊர் சுத்தத்துக்கு கூட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா? ஐக்கியம் கொள்வதற்காக. நம்ம எல்லாம் ஏன் இதை செய்யறோம்? இதை நினைவு கூறும்படியாக. நம்ம எங்க மறந்துடுவோம்? ஏன்னா உலகத்தோடு கூட ஒட்டிட்டு இருக்கிறோம். அங்க போனா ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை வரும். அங்க உலகத்தோட ஒட்டி இருக்கிறோம். அவன் பேசுறது, அவன் செய்யறது, தம்பி அவனை போல நானும் மாறிடுவேன். அதுக்கு தான் இங்க வந்து கார் வாஷ் பண்றதுக்கு என்ன பண்றேன்? இப்படி திருப்பி கொடுக்குறேன். ஆண்டவர் என்ன கழுவுங்க, என்ன கழுவுங்க, என்ன கழுவுங்க, என் கண்ணை கொஞ்சம் கழுவுங்க ஆண்டவரே. அதான் சொல்றது இல்லை இன்னைக்கு யாரும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டைலான வர்ஷிப் பண்றாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸ்டைலான வர்ஷிப். பாட்டு பாடுறாங்க, கைத்தட்டி பாடுங்க. கை தட்டுற மாதிரி தான் இருக்குது. நல்லா கவனிக்கணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம இந்த மீட்டிங் எல்லாம் நடத்துவதற்கு எல்லாம் இப்ப நீங்க டைம் போனா கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை நன்றி மறக்காமல் இருப்பதற்கு தான். வேணுட்டு தான் எடுத்துட்டு போறேன். அருமையானவர்களே, கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு மாதிரி ஆடுறோமே. எவ்வளவு மணி நேரம் தூங்கினாருங்க. தூங்கிட்டே இருக்கிறார். தண்ணி கூட கொடுக்கலங்க. தண்ணி கேட்டா காடையை கொடுக்குறான். அப்படி குத்துறாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? என்னென்னமோ மேல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொசு கடிச்சாலே கையெல்லாம் கட்டிடுறோம். கையெல்லாம் கட்டிட்டு கொசு கடிக்க விட்டா கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். கையை காலை கட்டி விட்டு கொசெல்லாம் ஃபுல்லா அந்த ரூம்ல விட்டுடுறோம். தாங்க முடியாது. இந்த கொசு கடிக்க தாங்கலைன்னா அவர் எப்படி தாங்கியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான தேவஜனங்களே, ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவருக்காய் செய்கிற எல்லா தொண்டுகளுக்கும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இந்த சிறியாருக்கு குளிர்ந்த தண்ணீரை நீ கொடுத்து என்றால் அதன் நினைவு கூறுவேன்னு சொல்றார். அருமையான சகோதரி, சகோதரியே, நீங்க சபையில செய்கிற எல்லா ஊழியத்திற்கும் பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் உண்டு. அன்றைக்கு யூதர்களுக்காக வைக்கப்பட்டது. யூதர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் இவ்வளவு நாள் செய்யறேனே, இவ்வளவு நாள் வேலை செய்யறேன், இவங்களாம் சும்மா இருக்கிறாங்க, இவங்களாம் வந்துட்டு போறாங்க, நான் மட்டும் செய்யணுமா? நீ ஒதுங்கிடக்கூடாது. தேவன் உன் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையா செய் கடைசி வரைக்கும். அவன் செய்யறான், இவன் செய்யறான் பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் பறிக்கப்படும். அருமையான தேவ ஜனங்களே, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னவர் உங்களை சும்மா விட்டுருப்பாரா? நைட்டெல்லாம் உட்காந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து சமைச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சாங்க. சிஸ்டர்ஸ், நான் உண்மையா சொல்றேன், யாரெல்லாம் நீங்க நைட்டு சேர்த்தீங்களோ தேவன் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். சில பேர் கோச்சிட்டு வராம இருந்தீங்க, பரவாயில்ல, அவங்களாம் யூதர்கள், என்ன தப்பா நினைச்சாலும் நினைச்சுங்க. நாட் ஓன்லி இந்த சமைக்கிறத சொல்லுங்க, எல்லா காரியத்தையும் சொல்றேன். நான் கர்த்தருக்காய் எதை செய்தாலும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார்.
என்ன திட்டினாலும் பரவாயில்ல நான் செய்வேன், என்ன அடிச்சாலும் பரவாயில்ல நான் செய்வேன், யார் என்ன பண்ணாலும் நான் அவருக்காக நிற்பேன். ஆமென். அப்போ நல்லா கவனிக்கணும், ரட்சிப்பு யாருக்கு வந்ததுங்க? யூதர்களுக்கு. ஆனா அவங்க கேட்கல, திரும்பி நம்ம கிட்ட வந்துடுச்சு. திரும்ப நம்ம கிட்ட வந்ததுனால இங்க ரெண்டு பிரிவு இருக்கிறாங்க. என்ன பிரிவு? யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இங்க இருக்கிறாங்க சபையில. யூதர்கள் யார் தெரியுமா? ஆதி விசுவாசிகள். நான் செய்கிறேன், நான் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பதில இயேசு எனக்கு செய்தார், இயேசு அற்புதம் செய்தார், இயேசு எனக்கு பண்ணார். இன்னைக்கு வளர 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 இயேசு மறந்துட்டார். நான் செய்கிறேன், நான் செய்த ஊழியம், நான் பண்ண ஊழியம் தேவன் சொல்கிறார். அவர்களுக்காக திரும்பவும் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.